பார்க்குறவங்க என்ன கிளாஸாக இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 வெப்சைட் இந்த வீடியோவில் எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க யூஸ்ஃபுல் வெப்சைட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் படிக்கிறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது கேரியர் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னதுன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. சாப்டர் வைஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த வெப்சைட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. ஒரு சாப்டராக இருக்குது. நீங்கள் என்ன சாப்டர் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிஇடி டெஸ்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம். உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ டெஸ்ட் புக்ஸு, சிலபஸ்ஸு, சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா பைஜூஸ். இந்த பைஜூஸை பொறுத்தவரை நம்மளுக்கு எதுவுமே வந்து ஃப்ரீ இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து டெமோ கிளாஸ் மட்டும் இருக்கும், அது வந்து ஃப்ரீ. மற்றபடி எல்லாமே வந்து கேஷ் தான் பே பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம் 2 நீட், ஜேஇ அதுமாதிரி நிறைய எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே கோச்சிங் தராங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பாருங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ்லேருந்து ரெக்கார்டட் செக்ஷன் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக டியூஷன் கூட எடுக்கிறாங்க, ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனில் இருக்கட்டும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, யாருக்காவது ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னா. இது மாதிரி ஒரு சிலது வந்து கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும். நான் அதெல்லாமே சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் கன்ஃபார்ம். தேர்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தோ. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான், பைஜூஸ் மாதிரியே தான் இதுவும், கேஷ் தான் பே பண்ணணும். பட் ஆனால் இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் நிறைய செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் செக் பண்ணி பாருங்கள். கேஷ் கட்டி படிக்க போகிறீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து சூப்பராக இருக்கும். பைஜூஸ் இல்லாட்டி வேதாந்தோ சூஸ் பண்ணி பாருங்கள். காசு கட்டி படிக்க போகிறதுக்கு ஃப்ரீனா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய நான் ஃப்ரீயாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வெப்சைட் என்னென்னா கரியர் 360. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா கரியர் ஆப்ஷன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காலேஜஸ் வந்து ரேங்க் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் எது பெஸ்ட்டு காலேஜ், தமிழ்நாடு, அது மாதிரி சொல்லிட்டு காலேஜஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. காலேஜஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா, அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கரியர் 360 வெப்சைட் வந்து கரியர் சம்மந்தமாக ஏதாவது பார்க்கணுன்னா இதில் பார்த்துக்கலாம். மெயினாக எந்த காலேஜ் சேரணும், அது என்ன இடத்துல இருக்குது, எத்தனை ரேங்க்குள்ளே இருக்குது, ஃபீஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இந்த கரியர் 360 வெப்சைட்டில் பாருங்கள். அஞ்சாவது வெப்சைட் என்னென்னா நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை லேக்ஸ் ஆஃப் ஃப்ரீ நோட் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா ஈஸியாக ஃப்ரீயாகவே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸ் எதனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித் சொல்யூஷன்ஸோடு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான். உங்களுக்கு நிறைய இ புக்ஸ் என்ன டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சு படிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுலாம் ஃப்ரீ தான், செக் பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த் வெப்சைட் என்னென்னா அன்அகாடமி. வெப்சைட்டை பொறுத்தவரை என்னெல்லாம் இருக்குன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெய்டு லைவ் செக்ஷனும் அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸ்னால் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் செக்ஷன் மட்டும் இருக்கும். பெய்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவாக ஒரு டியூட்டர் வந்து சொல்லி தருவாங்க என்னெல்லாம் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கனாலும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் இது வந்து படிச்சுக்கலாம். அதாவது பேங்கிங் எக்ஸாம், நீட்டு, ஜேஇ, இது மாதிரி நிறைய எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அதில் வந்து படிச்சுக்கலாம். அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதையும் செவன்த் வெப்சைட் என்னன்னா இந்தியா பிக்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த வெப்சைட் தான் இந்த வீடியோலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே இருக்குது. அது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது, இது மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது. எல்லா கொஸ்டின் பேப்பரோடு இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். அப்புறம் எயித்து வெப்சைட் என்னென்னா டுவெலிங்கோ. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லாங்குவேஜ் வந்து கற்றுக்கலாம் ஈஸியாக. நம்மளுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியாதோ அது வந்து நம்ம மதர் டங் வச்சே கற்றுக்கலாம். கேம்ஸ்லாம் இருக்கும், கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரி. இது வந்து கேம் விளையாடியே வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஸோ இந்த ஆப் யார்ட்டெல்லாம் இல்லையோ அவங்க கன்ஃபார்ம் ஏற்றி வந்து அப்படியே டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படியே இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. இல்லாட்டி வேறு என்ன லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம், ஹிந்தி, உருது, நிறைய லாங்குவேஜ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதையும் சூப்பராக யூஸ் ஆகும் எல்லாருக்கும். நைன்த் வெப்சைட் என்னென்னா கேன்வா. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட்டிங்கு, ஸோ பிடிஎஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே பக்காவாக அதில் வந்துடும். எப்படிலாம் மாற்றி வரணுமோ அப்படிலாம் கரெக்டாக மாற்றி வந்துடும். ஆனால் கேன்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்குது, நார்மல் இருக்குது. நார்மலில் வந்து சில இதில் அன்லாக்காக இருக்கும். ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லாக்கு. ஆனால் ப்ரோ வந்து காசு கேட்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நார்மலில் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும், ஃபுல்லாக வந்து ஆக்சஸ் கிடைக்காது.
லாஸ்ட் வெப்சைட் என்னன்னா ஃபியூச்சர் லேர்ன். இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நம்ம வந்து காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ்லாம். அது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெப்சைட் வந்து அடிக்கடி கொஞ்சம் வந்து சர்வர் வந்து டவுன்லேயே இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரல, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் சொல்லியிருப்பேன். இதில் வந்து நிறைய வெப்சைட் வந்து ஒரே ஃபீச்சர்ஸ் மாதிரி தான் தெரியும். இப்போ லைக் பைஜூஸ், அப்புறம் வேதாந்தோ, கரியர் 360, அப்புறம் இந்தியா பிக்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் சேமாக இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ வெப்சைட் வந்து ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸில் வந்து சொல்லியிருக்கேன்னா, சில வெப்சைட் வந்து சில டைம் வராது, சர்வர் வந்து பிஸியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் எல்லா வெப்சைட்டையும், எது உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக அப்புறம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி படிங்க. எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் லிங்க்கெல்லாம் தேட தேவையில்ல. ஃபஸ்ட் வெப்சைட்லேருந்து 10th நான் சொன்னது வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வெப்சைட் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன காலேஜ் அப்படிலாம் சர்ச் பண்ணணும்னா நான் சொன்ன வெப்சைட்லாம் போய் பாருங்கள். கரியர் 360, இந்தியா பிக்ஸ், அதுமாதிரி நிறைய வெப்சைட்லாம் போய் பாருங்கள். ஸோ பார்த்து நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் பற்றி நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். ஸோ அது வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். யாராவது புதுசாக சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. பாய்.